நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் திருவள்ளூர் ரயில் நிலையம் பெரியகுப்பம் கலைஞர் திடலில் நடைபெற்றது. திருவள்ளூர் நகர கழக செயலாளர் சு ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜேந்திரன், அமைச்சர் ஆவடி சாமு நாசர், சிறப்பு பேச்சாளர் கிரிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏராளமான திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். செய்தியாளர் MP ராஜா. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே எப்படிப்பட்ட இந்தி மொழிப்போர் இந்தியை எதிர்த்து போராடினார்களோ, நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 14 வயதில தமிழ் கொடி ஏந்தி போராடி களத்துக்கு வந்தவர் தான் நமது முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை தொடர்ந்து இன்றைக்கு கூட தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று எத்தனையோ நிகழ்ச்சிகள் சென்றாலும் இன்றைய காலை மூலக்கத்திரம் சுடுகாட்டில் அந்த சுடுகாட்டு இடத்தில் அவர்கள் அந்த இடத்துல அந்த நினைவு இடத்தை அதை சுத்தம் செய்து அதற்கு அந்த நினைவு சின்னத்தை புதுப்பித்து இன்றைக்கு அவரே அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் என்றால் அதுதான் மொழிக்காக திராவிட முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு தங்களை பங்கேற்று கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கணும். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் பல்லாவரத்தில் கூட்டம் பார்த்துட்டு தான் வந்தோம். அதில் அறிவித்திருக்கார் தாளமுத்து நடராஜன் மாளிகை CMD பில்டிங் எழும்பூரில் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 1989 திறந்து வைக்கப்பட்டது. அவர்கள் நினைவாக அதுல அண்ணன் திருமாவளவன் கோரிக்கையை ஏற்று அதில் தாளமுத்து நடராஜன் சிலை அமைக்கப்படும் என்ற அந்த ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கிறார். அண்ணன் கலைராஜன் போன்றவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. இப்போ ஒரு நம்ம நெஞ்சுக்கு மீதி மூணாம் பாகத்தை அதுல இருக்கக்கூடிய அந்த 1000 கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு அந்த குடும்ப அட்டையில ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதத்துடன் 17,000 ரூபாய் அவர்கள் வந்து சேர்த்திருக்கின்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், நான் 28 மாதமாக நான் இந்த 1000 ரூபாய்க்கு போராடினேன் என்று சொல்லுகிறார். எதற்கு 28 மாதம் நீ போராடினால், எந்த இடத்துல நீ போராடினாய் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா? தேர்தல் அறிக்கையில தளபதி அவர்கள் சொன்னார், நான் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் உங்களுக்கு 1000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்கள் வந்து சேரும் என்று சொன்னார். அதில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னார். காரு, விவசாய பூமி எக்கச்சக்கமா இருக்கிற. இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.